வாஸ்கோட காமாங்கிறது இந்த யங் ஜெனரேஷனுக்கு எல்லாருமே தெரியும். படித்தவர்கள் எல்லோருக்குமே தெரியும். வாஸ்கோட காமா வந்து நியூ இன்வென்டர், அதாவது புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர். உலகம் பூரா வந்து கப்பலில் போய் புதிய நாடுகளை கண்டுபிடிச்சவர். கொலம்பஸ், வாஸ்கோட காமா ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி. அதாவது புதிய நாடுகளை கப்பலில் போய் கண்டுபிடிச்சவர் வாஸ்கோட காமா. அந்த மாதிரி இந்த டைரக்டர் இருக்காரு, புதுசா ஒரு கதையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி, கொஞ்சம் புரிஞ்ச அந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. அது வந்து யாருக்குமே அந்த கற்பனையில உதிக்காத ஒரு விஷயம். கலிகாலம்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. ஐயருக்கெல்லாம் நிறைய பேர் கலிகாலம் பேசுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. ஏன்னா இப்போ வந்து நேர்மையா இருக்கவங்களுக்கு வந்து பணம் வர மாட்டேங்குது, அநியாயமா சம்பாதிக்கிறவங்களுக்கு பணம் அதிகமாக வருது. அதாவது லஞ்சம் வாங்குறவன் நல்லா இருக்கான், நேர்மையான அதிகாரி ஏதாவது சின்ன விஷயத்தில் மாட்டி ஜெயில போறாங்க. இது இப்போ யதார்த்தமான கதை. அதைத்தான் எடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய இயக்குனர். இந்த இயக்குனர் இப்போ சமீபத்தில் எல்லா தயாரிப்பாட்டையும் சொல்லியிருக்காரு, இவனு சிக்கலை. ஏன்னா இவங்கெல்லாம் கமர்ஷியல் ஆளு. கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஸ்டோரி இருக்கணும், இல்லை ரிவெஞ்ச் ஸ்டோரி இருக்கணும், லவ் ஸ்டோரி இருக்கணும், இல்லாட்டி பேய் படமா இருக்கணும். இது எதிலையுமே சேர்த்து இல்லை. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவின்னு சொன்னா ஆமா, அதான் பரிச்சாத்தமான மூவி. அது எப்படின்னா, எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி சொல்லுவா, ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி மாதிரில அந்த மாதிரி இந்த படத்தை ரிஸ்க் எடுத்திருக்காரு தயாரிப்பாளர், இயக்குனர். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதிகமா பெண்கள் இப்பதான் பாத்தீங்கன்னா பெண்கள் ஆபாசமா கிடையாது. இந்த படத்துல எந்த ஒரு ஆபாசமான விஷயங்களும் இல்ல. பெண்களையும் ஹீரோயினை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணி கரெக்டா அமைச்ச மாதிரி தான் இருக்கு இந்த கதையில. நிறைய இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஒரு பெரிய படம் வந்து அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சு வெட்டி குத்திக்கிறானுங்க. அப்படியான கதைகள் இதுல கிடையாது தானே. ஜனங்க ஆபாசத்தை விரும்புறாங்களே, அதுதான் இந்த அதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்ற ஒரு 100 வருஷத்துக்கான கற்பனைக்கு இல்ல கதை தானே இது. வந்து இட்லி, சாம்பார், பொங்கல், வடை சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்காது. ஆனா பர்கர், பீஸா, அந்த கருப்பு கலர்ல தண்ணி குடிக்காங்களே, கருப்பு கலர் தண்ணி, அதெல்லாம் குடிச்சவங்களுக்கு இது பிடிக்கும். இப்ப பசங்களுக்கு பர்கர், பிஸான்னா ரொம்ப ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனா சாதாரண ஹோட்டல்ல கிடைக்காது. நல்லா இந்த படம் வந்து சாதாரண இயக்குநர்கள் இயக்கல, நல்ல வெல்நோன், அதாவது ஒரு அறிமுக இயக்குனர் வித்தியாசமான கதையை கொடுக்கணும்னு இயக்கியிருக்காரு. நிறைய காமெடி ஆர்டிஸ்ட போட்டிருக்காரு. அதுல என்னன்னா, நகுலை மட்டும் நம்பி இல்லை இந்த படம். KS ரவிக்குமார், அப்புறம் நிறைய சமீபத்தில் இருந்த சேஷு, நான் உள்பட எல்லாருமே காமெடி ஆர்டிஸ்ட் நிறைய பேரை போட்டிருக்காரு. நல்லா நடிக்கிறவங்களை பயன்படுத்தியிருக்காரு. அதனால நல்லா இன்வெஸ்ட் பண்ணி படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் ஓடுனா இந்த மாதிரி வித்தியாசமான கதைகள் கொண்ட இயக்குநர்கள் சினிமாவுக்கு வருவாங்க. கண்டிப்பா. ஒரு சீன்ல கேஸ் உங்களுக்கு தெரியாத ரகசியமா நீங்க சொல்லுங்கன்னு வர, அதுக்கு நீங்க சொல்லுங்க. அதாவது அதுக்கு நான் கமெண்ட் அடிக்க முடியாது. ஏன்னா அவர் என் பாஸ். அவர் சொல்றத எஸ் தான் சொல்லணும். இந்த 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 வசனத்துக்கு டைரக்டர் வேண்டாம். சரி சரி, வாஸ்கோட காமா பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் தான் சொல்லி விடுங்க. இல்ல, வாஸ்கோட காமா வந்து அதான் சொன்னல, கண்டுபிடிச்சவர் புதிய கதையை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கதையை எப்படி ஜனங்க ஏத்துக்கிறாங்கிற பொறுத்து தான் படத்தினுடைய வெற்றி இருக்கும். அதுல எந்த சந்தேகமே இல்லை. இல்ல, எனக்கே தெரியாது. அதாவது டைரக்டர் எப்படின்னா, அந்த சீனை மட்டும் சொல்லுவாரு, வசனம் சொல்லுவாரு, வசனத்தை எதையும் மாத்தாதீங்க. எப்படி வசனம் எதையும் மாத்தாதீங்க, நான் ஒரு பொம்மை உருவாக்கிருக்கேன், அந்த பொம்மை வாங்கி நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சொல்லுவாரு. அதனால கதை முழுமையா எனக்கு தெரியாது. படம் பார்த்த பிறகு எனக்கு கதையே தெரிஞ்சது. இன்னும் கதை தெரிஞ்சுதாங்கிறத நான் வீட்டுக்கு தான் யோசனை பண்ணி, இதான் கதையா அப்படின்னு நான் யோசனை. அதாங்க நான் சொல்லிட்டேன்ல, சீரியஸான கதை எடுக்கிறேன், இதுல எதுக்கு காமெடிங்கிறாரு டைரக்டர். நான் என்ன சொல்றேன், நான் பேசத்தான் செஞ்சேன், அதெல்லாம் வேண்டான்ட்டாரு. நம்ம காசு கொடுக்குறாரு, முதலாளி என்ன சொல்றோமோ அதை ஆமாம் சொல்லிட்டு போட்டுதான் நம்ம கிடமை. அடுத்த இடத்துல கூப்பிடணும்ல. ஐயோ அந்த ஆளை போட்டா அவன் இஷ்டத்துக்கு வசனம் பேசணும்னு சொல்லக்கூடாதுல்ல. அதான் நான் இப்ப சொன்னேன், படம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அந்த மாதிரி இல்லை, எந்த மாதிரி இல்லாத ஒரு படம். ஆமா ஆமா, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனா வீட்டுக்கு போய் யோசனை பண்ணணும், இது என்ன சொல்ல வர்றாரு கதை, என்ன கதை, யார் யார் என்ன கேரக்டர் அப்படிங்கிறத வீட்டுக்கு போய் 2 இடம் யோசிக்கணும்.